ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நிலைய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். சித்திரை மாதம் ரிஷபராசி நேயர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சித்திரை மாதம் ரிஷபராசி நேயர்களே, ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு 12ல் இருப்பதும் சித்திரை 7ஆம் தேதி ராசியில் அமர்வதும் ஒரு வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மெயினாக உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு சனி 11ல் இருக்கிறாரு, குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும். சொந்த பிஸ்னஸ் செய்வதற்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சனி 11ல் இருக்கிற விவசாயத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி கட்டிடம் சம்மந்தப்பட்ட இதுகள், அதாவது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது, அந்த பொருள் சார்ந்து விற்பனை செய்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஐடி பில்லு சாஃப்ட்வேர் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பதவி உயர்வு ஏற்படுத்தும். உங்களுக்கு சனி 11ல் இருப்பது எதிர்பாராத ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். செவ்வாய் உங்களுக்கு சனியோடு சேர்வது மின்சாரத்துறை, போக்குவரத்து துறையில் கொஞ்சம் சற்று கவனமாக கையாள வேண்டும், வேலை பார்க்க வேண்டும். செவ்வாய் உங்களுக்கு சனியோட சம்மந்தப்பட்டு இருப்பது அரசு காரியங்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். காவல்துறை, மிலிட்ரி, இராணுவத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு, சம்பள உயர்வை ஏற்படுத்தும். இந்த சித்திரை மாதம் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். வெளியூர், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவருக்கு நல்ல வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். வேலை தேடும் ஆண் பெண் இருவலருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். கல்யாணம் முடியாத ஆண் பெண் இருவலருமே, நிறைய பேர் திருமண வயதை கடந்து, அதாவது 30 வயது கடந்து இருப்பவர்கள் பூராமே ஆண் பெண் இருவலருக்குமே அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வீடு வாசலை இடம்பொருள் கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் ரிஷபராசி நேயர்களுக்கு புறாமே. அதே மாதிரி கணவன் மனைவியில் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சுக்கிரன் உங்களுக்கு வலுவாக இருப்பது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சுக்கிரன் நல்லா வலிமையாக இருப்பது தங்கம், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பது நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், வருவாயை ஏற்படுத்தும். ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிப்பவர், அதாவது சொந்த தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். நீங்கள் ஆரம்பிப்பதற்கு நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும். இந்த ரிஷபராசி நேயர்கள் புறாமே சுக்கிரன் வலிமையோடு இருப்பது, அதாவது சித்திரை 7க்கு மேல் ராசியிலே அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது வெகு சிறப்பு. அப்படிங்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்காக வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு தாமரைப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.